ஹாய், ஹலோ, வணக்கம். இது வந்து நேத்து தை கிருத்திகைக்கு எடுத்த வீடியோ தான். ஆக்சுவலா மதியானமே விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிட வேண்டியது. ஆனா, என்னால முடியல. அது வந்து சில சிச்சுவேஷன் நமக்கு மாறும். திடீர்னு ஒரு பிளான் நடக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டா, கடவுள் ஒரு பிளான் போடுவாரு இல்லையா? நம்ம தான். அதுவும் இல்லாம எனக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த முன்கூட்டியே நான் பிளான் பண்ணேன்னா, சத்தியமா அது நடக்காது. எனக்கு நடக்கவே நடக்காது. எனக்கு எனக்கு 99% என்னோட பிளான் படி போகாது. அதே நான் பிளான் போடாம போனா கூட ஓரளவுக்கு சக்ஸஸா பண்ணுவேன். பிளான் போட்டேன்னா எனக்கு அப்பயே தெரியும். பிளான போட்டுமா இது எதுவுமே நடக்காதுன்னு எனக்கே தெரியும். அதனால வந்து எனக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுமே என்னால வந்து சாமி கும்பிட முடியல. சரி பரவால்ல. நம்ம வந்து மதியமா மேல கும்படலாம் பார்த்தா அதுவுமே முடியல. சரி போனதும் ஆயிடுச்சு. இதுக்கு மேல கும்பிட முடியாது நமக்கு. ஈவினிங்காவே கும்பிட்டுப்போம், சாமி கும்பிட்டுப்போன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து அம்மா, அப்பா, தம்பிலாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு பேசிட்டு டைம் போயிடுச்சு அப்படியே எனக்கு. அதுமாரி வந்து நான் ஆல்ரெடி வந்து பிரசாதத்துக்கு நெறைய திங்ஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல, அது எதுவுமே நான் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம மதியமே பண்ணாலும், இல்ல காலையிலயும் பண்ணாலும் எல்லா திங்ஸும் சாமிக்கு கொஞ்சம் வச்சு கும்பிட்டுட்டு, நமக்கு காலியாகும். அதே நம்ம நைட்டு பண்ணா இங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே அதுவும் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே முன்கூட்டியே பண்ண ஏற்பாடு எல்லாமே வேஸ்ட் ஆன மாரி தூக்கி ஃப்ரிட்ஜில தான் வச்சேன் நான் எல்லாமே தூக்கி. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கா ஒரு 6 மணிக்கு பாப்பாவ வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் நானு. பொறுமையாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தான் பண்ணேன் நானு. அது இல்லாம வந்து நான் வந்து இப்ப இந்த விரதம் எடுத்திருக்கேன். தைப்பூச விரதம் 6 நாளைக்கு மட்டும் தான் விரதம் எடுத்திருக்கேன். முன்கூட்டியெல்லாம் எடுக்கல. ஏன்னா நமக்கு வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? உடம்பாலயே நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்காக வெயிட் பண்ணோம். ஒன்ஸ் விரதம் எடுத்துட்டா அத கன்டின்யூ பண்ணணும். பாதியிலே உடம்பு சரியில்லன்னு நிறுத்த முடியாது. அதனால தான் வெயிட் பண்ணி எடுத்தேன். நான் வந்து இப்ப தான் விரதம் ஸ்டார்ட் பண்ணேன் தவிர, முன்கூட்டியே வந்து நான் நான்வெஜ் சாப்பிடுறதெல்லாம் நிறுத்திட்டேன் நானு. அப்புறம் இந்த வீட கிளீனா வச்சுக்கிறது, சாமி கும்பிட்னா நம்ம என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா வந்து இந்த தை கிருத்திக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். விரதத்த ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட்டு வீடெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ரூம்லயும் லைட் போட்டாச்சு. லைட் போட்டா தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸே கிடைக்கும் நமக்கு வந்து. சாமி கும்பிட்ற ஒரு வைப் இருக்குடா அப்படின்ற மாரி இருக்கும். டல்லா இருந்தா நம்ம மூளையும் டல்லா இருக்கும். எல்லா ரூம்லயும் லைட்ட போட்டு அதுக்கப்புறம் போய் பிரசாதம் பண்ணலான்னு கடைசியா நான் போட்ட பிளானெல்லாம் விட்டுட்டு, கடைசியா பிளானே இல்லாத கேசரியா தான் பண்ணேன். ஏன்னா நமக்கு ஸ்வீட்னாலே டக்குன்னு கேசரி தான் ஞாபகம் வரும். சட்டுன்னு முடிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் வேல தான் டக்குன்னு முடியும். அதனால வந்து கேசரி தான் பண்ணேன். கேசரி கூட ரொம்ப சிம்பிளா ஒயிட் கேசரி தான் பண்ணேன். ஒண்ணுமே பண்ணல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நார்மலா எல்லாரும் செய்ற மாரி தான். எந்த கேசரி பவுடரும் போடல, எந்த எசன்ஸும் போடல. சும்மா வந்து நெய்யில வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு, தண்ணீல சர்க்கரைய போட்டுட்டு, அதையும் ரவையும் போட்டு நல்லா கலக்கி, நெய்ய போட்டு கலக்கி இறக்கியாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கேசரி நமக்கு பொறுத்தவரைக்கும். ஆனா நேத்து என்ன தெரியுமா? நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது கூட எனக்கு ஒரு சில டைம் கட்டியாயிடும். நம்ம வேண்டா வெறுப்பா அசால்ட்டா செய்வோம் பார்த்தீங்களா? அப்பதான் நல்லா வருமே. நேத்து கேசரி அவ்ளோ சாஃப்ட்டா, அவ்ளோ சூப்பரா வந்திருந்தது. கட்டியவே ஆகல கடைசி வரைக்கும். அது இன்னும் கூட மீந்து போய் கிடக்கு. அதான் சொன்னேன் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நைட்ல செஞ்சா அந்த அளவுக்கு அப்படியே நிக்கும். இன்னும் கூட மீந்து போயிருக்கு. யார் தலைல கட்டுறதுன்னு தெரியாத மாரி இருக்கு. சரின்னு கேசரியெல்லாம் முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலை இருக்கும். நான் ஃப்ரெஷ் அப் ஆகணும் இன்னும். நான் போய் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு தம்பி இருக்கான். அவனுக்கும் குடுக்கணும் சாப்பிட ஏதாவது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாவே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் மறுபடியும் வேலையெல்லாம் நானு. நம்ம வந்து யாரும் மத்தவங்கள பார்த்து செய்ய போறதில்ல. நமக்கு என்ன தெரியுதோ அத தானே பண்ண போறோம் எப்பயுமே வந்து. இது மட்டும் இல்லாம இவங்க இது சொன்னாங்க, அவங்க இது சொன்னாங்க நம்ம மூளைய போட்டு திணிச்சுக்க முடியாது இல்லையா? நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். நமக்கு டைம் இருக்கணும். நம்ம மனசார முதல்ல உண்மையா இருக்கிறோமா நமக்கு தெரியும். அதுக்கேத்த மாரி இருந்தா போதும். அதுவே கேட்பாங்க, "இப்பயா நீ சாமி கும்பிடுற? இதுவா உனக்கு டைமுன்னுவாங்க." அப்படி கிடையாது. நமக்கும் சூழ்நிலை இருக்கும். வீட்டு சூழ்நிலை சரியில்லாம இருக்கும். அது இல்லாம நம்ம பத்தி கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் நம்மள பத்தி. மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கணும், மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோன்றலாம் நினைக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு அழகா நம்ம சாமி கும்பிடணும். அப்புறம் போயிட்டு வாசல்ல கோலம்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் பக்காவா முடிச்சு வச்சேன். சரி விளக்கேத்திருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு எப்பயும் போல தான் வெளிய வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? வெளிய வாசல்லேருந்து விளக்கேத்திட்டு அப்படியே உள்ள வந்து உள்ளேயும் விளக்கேத்தியாச்சு. எனக்கு என்னன்னா எப்பயுமே விளக்கேத்தும்போது எனக்கு ரொம்ப பயம். எனக்கு விளக்கு வெளிய ஏத்தி வைக்கிறோம் பார்த்தீங்க வாசப்படியில, அது ரொம்ப ரொம்ப மெயினா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சாரி கட்டிட்டுருக்கோம், ஷால் போட்டுட்ருக்கோம் அப்படின்னிட்டா, நம்ம உஷாரா இருக்கணும் அந்த விளக்கு விஷயத்துல மட்டும் நம்ம இந்த வெளிய வாசல்ல வைக்கிறதெல்லாம். ஏன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். இது பர்சனலாவே எனக்குள்ள ஊர்ன ஒரு பயம் வந்து எனக்கு வந்து இது எங்க வீட்ல நடந்த சம்பவத்தினால. அதனால வந்து எப்பயுமே இதில உஷாரா இருக்கணும் நம்ம. இந்த 6 நாள் விரதம் கூட எப்படின்னா, நான் அவ்வளோலாம் கடுமையா என்னால இருக்க முடியாது. ஏன்னா என்னோட உடம்பு சிச்சுவேஷன், நம்மளோட உடம்பு சிச்சுவேஷன் பார்க்கணும் இல்லையா? நம்ம வந்து நான் எப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு எப்பயும் போல பசங்கள அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு விளக்கேத்துவேன். ஒரு வேளைக்கு சாப்பிட மாட்டேன். மீதி 2 வேளைக்கு சாப்பிடுவேன். அந்த 2 வேளைக்கு நல்லா வயிறு முட்ட முட்ட சாப்பிடாம, ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம்
அந்த உடம்புல ஸ்ட்ரென்த்து வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்டா போதும். அந்த மாரி தான் இருப்பேன். அப்படியே முழுகி என்னால இருக்க முடியாது. என் உடம்பு அதுக்கு செட் ஆகாது. என் உடம்பு ஒத்து போகாது அதுக்கேத்த மாதிரி. பார்க்க ஆள் பல்கா தானே இருக்கேன்னு நெனைப்பீங்க. ஆனா பல்கா இருக்கவங்க எல்லாரும் ஹெல்த்தியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா நமக்கு? அதனால வந்து என்னோட விரதம் வந்து இப்படி தான் இருக்கும். என்னோட விரதம். நான் ரொம்ப வந்து தீவிரமா இருப்பேனான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா உண்மையா இருப்பேன். இது மட்டும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏத்திட்டு, சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு, இந்த ஊதுவத்தி, சாம்பிராணி இதெல்லாம் கட்டிட்டு, எனக்கு இந்த சாம்பிராணி இது வைக்கும்போது, ஒவ்வொரு வாட்டியும் அந்த இதில வச்சு காட்டும்போது எனக்கு என்னவோ அவ்வளோ ஜாலியா இருக்கு. அது ஏன்னு தெரியல எனக்கு. அது பார்க்கும்போது அழகா இருக்குல்ல. அதனால ஆனா அதே சமயத்தில அந்த ஊதுவத்தி பார்க்கும்போது வயிறா எரியுது ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் எனக்கு. அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு, சாமிக்கு வந்து கற்பூரம்லாம் காட்டி முடிச்சுட்டு, டிவியில வழக்கம் போல டிவியில வந்து சாமியோட பாட்டு எனக்கு பிடிச்ச முருகர் பாட்டு எல்லாத்தையும் வச்சுருவேன். அது பாட்டுக்கு லைனா போகும். அது என்னன்னா, நம்ம முழு பக்தியா தான் சாமி கும்பிடுவோம். அத நம்ம எங்கேயும் சிதற விட மாட்டோம். அந்த சமயத்தில இந்த நமக்கு அந்த நமக்கு பிடிச்ச அந்த பக்தி பாட்டு, சாமி பாட்டு போட்டு கும்பிட்டோம்னா, இன்னும் வைப் இருக்கு பார்த்தீங்களா? அது நமக்குள்ள நம்மளே வந்து முருகர நேர்லயே பார்க்குற மாரி ஒரு ஃபீலிங்ஸா இருக்கும். இது மாரி எத்தன பேருக்குன்னு தெரியல. எனக்கு இந்த சாமி பாட்டுலாம் கேட்டுட்டு, சாமிக்கு அந்த கற்பூரம் காட்டும்போது, எனக்கு என்னவோ அந்த சாமியோட உருவத்தையே நேர்ல பார்க்குற மாரி ஒரு ஃபீலிங்ஸ் ஆகும். அப்படியே அந்த கற்பூரம் காட்டும்போது வெளிய இருந்து வந்துட்டு எல்லா ரூமும் காமிச்சுட்டு வந்தேனா, என் பையன் படிச்சுட்டு இருந்த ரூம் போய் நின்னேன் வாசல்ல. ஆனா ஃபேன் ஓரத்த பார்த்துட்டேன். அப்படியே யூ டர்ன் அடிச்சு திரும்பி வந்துட்டேன். அவன் சொன்னான், "அம்மா காட்டுங்கம்மா இங்க வந்து ரூம்ல." நான் வேணாம் வேணாம் அந்த ஃபேன் நிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். என்னால இங்க அது வரைக்கும் நிக்க முடியாது. நான் போறேன்டாப்பா சாமின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே வந்துட்டேன். வந்து சாமிக்கெல்லாம் காமிச்சுட்டு முடிச்சுட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் சாமிகிட்ட உட்காந்து சாமிகிட்ட உட்காந்துட்டு என்னோட வேண்டுதல் நம்ம விரதம் இருக்கணும், ஒரு வேண்டுதல் வைக்கணும் இல்லையா சாமிகிட்ட. எனக்கு 2, 3 வேண்டுதல் இருக்கு. அவரு எது நமக்கு செய்வாருன்னு நமக்கு தெரியல. எது செஞ்சாலும் நான் ஏத்துப்பேன் அத. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தேன். சாமியோட முகத்த பார்த்துட்டே உட்காந்துட்டு, வேண்டிட்டு எழுந்திரிச்சு வந்து அடுத்த வேலை என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். அந்த வேலைய பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்களும் விரதம் இருக்கிறதா இருந்தா, உங்களுக்கு எப்படி இருப்பீங்களோ அப்படி இருங்க. நான் சொல்றேன், மத்தவங்க சொல்றாங்கலாம் ஒண்ணு இருக்க வேணாம். நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாரி இது நெறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன்ல இந்த விஷயத்த உங்களுக்கு. சாமின்றது நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம மூளையில இல்ல இல்லையா? இன்னைக்கான வீடியோல தான் அடுத்த என்ன வீடியோன்னு பார்ப்போம். பாய்.